கான்ட்ராக்டர் நேசமணி இப்போ ரீசெண்டாக ஒரு கான்ட்ராக்ட் முடிச்சு 50,000 சம்பாதிச்சிருக்காரு. அதை அவர் மாரியம்மன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி 2 இயர்ஸ் சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்காங்க. பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 5%. அவர் நம்மக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஹெல்ப் என்னென்னா, அவர் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அவருக்கு எவ்வளோ வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. நார்மலாக நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம PNR/100 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பைத்தானில் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வேல்யூஸை வேரியபிளை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணி மட்டும் பார்த்தோம். இப்போ நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். 7 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மீதி 4 ஆப்ரேட்டர்ஸை நம்ம ஃப்யூச்சரில் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலஸ். மாடுலஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் வச்சு நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரண்ட்ஸை கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். less than or equal to, greater than or equal to, equals and not equals. இந்த டைப் ஆப்ரேட்டர்ஸ் பூலியன் வேல்யூஸ் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி மிஸ்டர் நேசமணி நம்ம கொடுத்துருக்கிற டாஸ்க்கை செய்ய ஆரம்பிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் அந்தந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பிரின்சிபல் ஈக்குவல் டு 50,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2. இப்போ நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி PNR/100 எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி PNR/100ங்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸை நம்ம எழுதியிருக்கோம். அதோட ரிசல்ட்டை இன்ட்ரெஸ்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். கோட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிடும். நேசமணியோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 5,000 rupees 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நேசமணிக்கு 50,000 rupeesக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுங்கிறத கேல்குலேட் பண்ணியாச்சு. அவரோட அடுத்தடுத்த கான்ட்ராக்டில் வர அமௌண்ட்டுக்கும் நம்மளை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேட் பண்ண சொல்கிறாரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இதுவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த சிச்சுவேஷனை நம்ம இப்போ ஹேண்டில் பண்ண போகிறோம். இந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதை 3மே நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட்டாக வாங்குகிறோம். இப்போ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டை யூசர்கிட்டேருந்து இன்புட்டாக வாங்கி பிரிண்ட் பண்ண போகிறோம். யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இன்புட் ஃபங்க்ஷன் யூசர்கிட்டேருந்து வேல்யூஸ் வாங்கி அதை நமக்கு இன்புட்டாக கொடுக்கும். அதை நம்ம பிரின்சிபல்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம யூசர்கிட்டேருந்து பிரின்சிபல் அமௌண்ட் இன்புட்டாக வாங்குறப்போ என்டர் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு வரணும். இந்த மெசேஜை நம்ம இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறப்போ நமக்கு ஒரு மெசேஜ் வரணும். அதை இன்புட் ஃபங்க்ஷனில் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். அந்த மெசேஜை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ப்ராம்ப்ட்னு சொல்கிறோம். இந்த கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா என்டர் த பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது கேட்கும். இப்போ நம்ம 50,000 கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா பிரின்சிபல்ங்கிற வேரியபிளில் 50,000 ஸ்டோர் ஆயிரும். நார்மலாகவே இன்புட் ஃபங்க்ஷன் யூசர்கிட்டேருந்து வாங்குற இன்புட்டை நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கும். நம்ம கொடுத்த 50,000 ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இதை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நமக்கு எந்த வேல்யூவை இன்டீஜர் டைப்பாக கன்வெர்ட் பண்ணுமோ அதை இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். நம்ம இன்புட்டாக வாங்குகிற வேல்யூவை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணோம். அதனால் நம்ம இன்புட் ஃபங்க்ஷனை இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுகிறோம். இப்போ நம்ம கொடுக்குற இன்புட் இன்டீஜராக கன்வெர்ட் ஆகி பிரின்சிபலுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். இது மாதிரி ஒரு டைப்பை இன்னொரு டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறத நம்ம டைப் காஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு இன்புட் வேல்யூ ஃப்ளோட்டாக வேணும்னா ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போவே நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டை இன்புட்டாக வாங்கின மாதிரி இப்போது நம்ம பிரின்சிபல் அமௌண்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது 3மே இன்புட்டாக வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பிரின்சிபல் அமௌண்ட் 50,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 கொடுத்தோன்னா நேசமணியோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 5,000ங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த கோடை வச்சு நம்ம யாருக்கு வேணாலும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேட் பண்ண முடியும். ஆனாலும் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நம்ம யாருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கேல்குலேட் பண்ணாலும் ஃபைனலாக அவுட்புட் நேசமணியோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுன்னு தான் வரும்.
இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறோமோ அவங்க நேமையும் சேர்த்து இன்புட்டாக வாங்கணும். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பிரிண்ட் பண்ணுறப்போ அவங்க நேமையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணணும். நம்ம இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னா நம்ம யாருக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோமோ அவங்களோட நேமும் சேர்த்து டிஸ்பிளே ஆகிடும். நமக்கு இப்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃப்ளோ டைப்பில் கிடச்சிருக்கு. நார்மலாக டிவிஷன் ஆப்ரேஷன் நமக்கு ஃப்ளோ டைப் தான் ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் நமக்கு இன்டீஜரில் ஆன்சர் வேணும்னா நம்ம இன்டீஜர் டிவிஷன் யூஸ் பண்ணணும். ஒரு லைனில் ஒரு ஆப்ரேட்டர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை நம்ம எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம். அதில் எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்பிரஷனில் வர ஆன்சரை நம்ம ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஒர்க் ஆகும், நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், தேர்ட் டிவிஷன், ஃபோர்த் அடிஷன், லாஸ்ட்டாக சப்ராக்ஷன். இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஏங்கிற வேரியபிளில் 20.5 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம 20யை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஆன்சர் 10.0. டிவிஷன் பண்ணியிருக்கோம், ஃப்ளோட்டில் கிடச்சிருக்கு. இப்போ இன்டீஜரில் நமக்கு வேணும்னா இன்டீஜர் டிவிஷன் பண்ணணும். 2 டிவிஷன் ஆப்ரேட்டர் சேர்த்து போட்டால் அது இன்டீஜர் டிவிஷன். இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அதுக்கப்புறம் இன்புட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி ஃபர்தராக வர டாஸ்கில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி டாடா, see you guys, have a happy learning.